வணக்கம். மே 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று மே 29ஆம் தேதி நிஃப்டி பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 1.5% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,540 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 89,733 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 1,10,840 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 21,100 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 16,800 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 30ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: லிண்டே இந்தியா, பத்தாஞ்சலி ஃபுட்ஸ், குஜராத் கேஸ், டிட்டாகர், ஜூபிட்டர் வேகன்ஸ், பாலு ஃபோர்ஜ், ஃபியாம் இண்டஸ்ட்ரீஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், பனேஷியா பயோடெக், ஈசி ட்ரிப் பிளானர்ஸ், திருமலை கெமிக்கல்ஸ், அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் மற்றும் டிடிகே ஹெல்த் கேர். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்தான ஒரு தகவல்: 99% முடிவுக்கு வந்திருப்பதாக சர்ஜியோ கார், இந்தியாக்கான அமெரிக்க தூதர், தெரிவிச்சிருக்கிறாரு. வரும் வாரங்களில் கையெழுத்தாகும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு சர்ஜியோ கார். ஜூன் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரைக்கும் 2 நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இந்தியாவில். இதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு குழு வராங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. குறிப்பாக S&P 500 க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்ச் லோலேருந்து கம்பேர் பண்ணும்போது S&P 500 20% அதிகரிச்சிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக 9வது வாரம் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு S&P 500. இது ஒரு புது சாதனை. 2023க்கு பிறகு இவ்வளவு தொடர்ச்சியாக வீக்லி கெயின்ஸ் எட்டுவது இதுதான் முதல் முறை S&P 500. தகவல் கிடைத்தது CNBC TV 18லிருந்து. ஒரு காரணம் க்ரீனில் க்ளோஸ் ஆனதற்கு சொல்லியிருப்பது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட இருந்திருக்கிறாருங்க வெள்ளிக்கிழமை. அதற்கான மீட்டிங் போயிட்டு இருந்தது. அறிவிப்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு வரல. இந்த வீக்கெண்டில் வருமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஈரான் போர் குறித்து தான். ஸோ அந்த டீல் குறித்து பேசுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. அதனால் பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க மார்க்கெட்ஸ். ஆனால் அந்த அறிவிப்பு வரல. வீக்கெண்டில் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. தகவல் கிடைத்தது CNBC TV 18லிருந்து. மகாநகர் கேஸ் மறுபடியும் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. சிஎன்ஜியுடைய விலை மும்பையில் உயர்த்தி இருக்கிறாங்க. மே 14ஆம் தேதி 2 ரூபாய் உயர்த்தி இருந்தாங்க ஒரு கிலோகிராமுக்கு. இப்போ மறுபடியும் 2 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த உயர்விற்கு பிறகு இப்போ மும்பையில் சிஎன்ஜியுடைய விலை ஒரு கிலோகிராமுக்கு 86 ரூபாய். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டெல்டா காப் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. 15% விழுந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரசு விதித்திருக்கக்கூடிய 28% வரி ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு அது செல்லுபடி ஆகும்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஆன்லைன் கேமிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு பின்னடைவு. டெல்டா காப் 15% வீழ்ச்சியை பார்த்துருந்தது வெள்ளிக்கிழமை. IRCTC குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: அவங்களுடைய ரயில் நீர் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்குங்க. நிதியாண்டு 2026 ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சப்ளை ஷார்ட் ஃபால் இருந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 40% சப்ளை ஷார்ட் ஃபால் இருந்துகிட்டு இருக்கு. இதற்காக அவங்க வேறு நிறுவனங்களுடன், குறிப்பாக பிரைவேட் கம்பெனிஸுடன் அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வர முயற்சியில் இருந்திருக்கிறாங்க. IRCTC பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது பெரிய அளவில் வெற்றி காணல, தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. 40% சப்ளை ஷார்ட் ஃபால் இருக்குது இந்த ரயில் நீர். அதாவது ரயில்வே நெட்வொர்க்கு தேவைப்படக்கூடிய அந்த தண்ணீருக்கும் இவங்க சப்ளை செய்யக்கூடியதுக்கும் 40% ஷார்ட் இருந்துகிட்டே இருக்கு. கூடுதலாக அவங்க புதிதாக வரக்கூடிய 4 ஆலைகளுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மைசூர் மற்றும் பிரயாக்ராஜில் மட்டும்தான் நிலம் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வேலை துவங்க இருக்கிறாங்க விரைவில். நாக்பூரில் அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது சரியாக வரல. அதனால் வேறு நிலம் கொடுக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை மறுபடியும் வைத்திருக்கிறாங்க IRCTC. ராஞ்சியில் நிலம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு வரலன்னு IRCTC விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ புதிதாக வரக்கூடிய அந்த 4 ஆலைகளில் 2ல் நிலம் கிடச்சிருக்கு. அதில் வேலை துவங்க இருக்கிறாங்க. 1 நிலம் கிடைச்சிது, ஆனால் அது சரியா இல்லை. அது வேறு நிலம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இன்னும் நிலம் கிடைக்கலன்ற விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 ரயில் நீருடைய பிசினஸ் 391 கோடி ரூபாய் வருவாய்ங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரித்திருந்தது.
ஆர்பிஐ இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027ல் இந்தியாவுடைய வளர்ச்சி 6.9% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் இருக்கும் பட்சத்திலும் 6.9% இருக்கும்னு கணிக்கிறாங்க ஆர்பிஐ. 2026ல் இந்தியாவுடைய வளர்ச்சி 7.6% இருந்தது. 2027ல் 6.9% இருக்கும்னு ஆர்பிஐ கணிக்கிறாங்க. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கணித்தது 2027ல் இந்தியாவுடைய வளர்ச்சி 6.5% இருக்கும் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் அதிகமாக கணிச்சிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. குவாலிட்டி வால்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பாம் ஆயிலுக்கு பதிலாக பால் பயன்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ பெரும்பாலும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் பாம் ஆயில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஐஸ்கிரீம்ன்ற வார்த்தையை அவங்களால பயன்படுத்த முடியாது. ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு தான் பயன்படுத்த முடியும். அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஏற்கனவே இருக்குது. அதனால் இப்போ அவங்களுடைய பாம் ஆயிலுக்கு பதிலாக பால் பயன்படுத்த இருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் பாதி வந்து இந்த ஆண்டே அவங்க மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பாம் ஆயிலிருந்து மில்காக. அதே போல் அடுத்த ஆண்டு மீதம் இருக்கிறத வந்து அவங்க பாலுக்கு மாற்றுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரோசன் டெசர்ட் இல்லாமல் ஐஸ்கிரீம்ன்ற வார்த்தை அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அவங்களுடைய பேக்கேஜிங்லையும் அவங்களால பயன்படுத்த முடியும். மே மாதத்தில் இந்தியாவில் எலக்ட்ரிக் 4-வீலர் சேல்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஒட்டுமொத்த சேல்ஸில் எலக்ட்ரிக் வாகனத்துடைய சேல்ஸ் 6.9%. இது 4-வீலர் செக்டர் கீழே டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜனவரி மாதத்தில் அது 4.1% இருந்தது. பிப்ரவரி மாதத்தில் 4.2% இருந்தது. மே 2025ல் 4.7% இருந்தது. இந்த மே மாதத்தில் அது கிட்டத்தட்ட 7% இருக்குது. அதாவது 100 வாகனங்கள் விற்பனை ஆகுது அப்படின்னா அதில் 7 வந்து எலக்ட்ரிக் வாகனமாக இருக்குது. ஸோ மே மாதத்தில் ஒட்டுமொத்தமாக பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 3,17,354 யூனிட்ஸ். அதில் எலக்ட்ரிக் வாகனம் 21,953 யூனிட்ஸ். அதே போல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2-வீலர் செக்டரில் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 1.62 மில்லியன் யூனிட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. அதில் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸ் மட்டும் 1,44,451 யூனிட்ஸ், கிட்டத்தட்ட 9%. அதாவது 100 சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் 9 வந்து எலக்ட்ரிக் 2-வீலர்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஜனவரியில் 6.7% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 9% இருக்குது. இந்த தகவலும் நமக்கு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. டாடா மோட்டார்ஸ் குறித்து CNBC TV18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான புக்கிங் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2லிருந்து 2.5 மடங்கு அதிகரிக்குதுன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஈரான் போருக்கு பிறகு, ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, தட்டுப்பாடு இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ டிமாண்ட் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய புக்கிங்ஸ் 2லிருந்து 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கின்ற தகவல் CNBC TV18ல் கொடுத்துருக்குறாங்க. டெஸ்லா அவங்களுடைய புது வாகனத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. 2026 மாடல் Y பிரீமியம். அதோடைய துவக்க விலை 50.89 லட்சம் ரூபாய். அவங்க அறிமுகம் செய்யக்கூடிய வாகனங்கள்லேயே இந்தியாவில் இதுதான் குறைவான விலையில் அவங்க கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். இதற்கு முன்னாடி மாடல் YL SUV அறிமுகம் செய்திருந்தாங்க. அதோடைய விலை கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய். அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது அவங்க கொண்டு வந்த வாகனத்துடைய விலை 59.89 லட்சம் ரூபாயாக இருந்தது. இப்போ புது வாகனம் மாடல் Y பிரீமியம் 50.89 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வராங்க. அவங்களுடைய விலை குறைந்த வாகனத்தை இந்தியாவில் இப்போ அறிமுகம் செய்திருக்கிறாங்க. அசோக் லேலண்ட் விலை உயர்த்தி இருப்பதாக CNBC TV18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய விலையை அவங்க உயர்த்துறாங்க. இதற்கு முன்னே வந்து அவங்க 0.5லிருந்து 1.5% உயர்த்தி இருந்தாங்க போன குவார்ட்டரில். அதாவது நிதியாண்டு 2026 Q4ல் உயர்த்தி இருந்தாங்க. இப்போ நிதியாண்டு 2027 Q1ல் 1லிருந்து 2% விலை ஏற்றி இருக்கிறாங்கன்னு CNBC TV18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கமாடிட்டி காஸ்ட், இன்புட் காஸ்ட் அதிகரிக்குது, அதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18ல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.